بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن أخوف ما أخاف على أمتي الإشراك بالله أما إني لست أقول يعبدون شمسا ولا قمرا ولا وثنا ولكن أعمالا لغير الله وشهوة خفية أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு தாலாவுக்கே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ஹபீப் ரப்பில் ஆலமீன் நம் இருளும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் அன்னவர்களை இறுதிவரை பின்பற்றி வாழுகின்ற மெய் விசுவாசிகள் மீதும் மன்னகமும் விண்ணகமும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதாக. அல்லாஹு தாலாவுடைய மாளிகையை நோக்கி புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் தந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் பணித்திருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையிலே எடுத்தும், எவைகளை எல்லாம் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அவன் விலக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விலகியும் தவிர்ந்தும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக வசியத்தை செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்திலே மனித சமுதாயத்தை அந்த ரப்பை வணங்குவதற்காக, அந்த ரப்பை அறிந்து வழிபடுவதற்காக, அந்த ரப்பை இபாதத்து செய்வதற்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே இறைவனினால் உருவாக்கப்பட்ட படைப்பினங்களிலே, அவனினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே மிக உன்னதமான உயர்தரமான அந்தஸ்துக்குரிய ஒரு படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். உலகத்திலே வாழுகின்ற மனிதன் குறுகிய காலகட்டத்திலே இறைவனுடைய பொருத்தத்தை, இறைவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய ரிலாவை அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதன் அடைந்து கொள்கின்ற நேரத்திலேதான் இந்த உலகத்திலேயும் அவனுக்கு வெற்றி இருக்குகிறது, மறுலோகத்திலேயும் அவனுக்கு வெற்றி இருக்குகிறது என்பதனை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். அவைகளும் இபாதத்துக்கள் தான். ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அவைகள் சுன்னாக்கள். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் என்ற அல்லாஹ்வினுடைய குர்ஆன் ஆயத்தினுடைய அடிப்படையிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ வேண்டும், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் வழிபட்டு நடக்க வேண்டிய அவசியம் இருக்குகிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்குகிறான், அல்லாஹ்வுடைய ரசூலை அவமதிக்குகிறான், அவர்களை வழிபட்டு நடக்காமல் இருக்குகிறான் என்று சொன்னால் அவனும் இறைவனுடைய ரஹ்மத்துக்கு உட்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய ரிலா அந்த மனிதனுக்கு கிடைக்காது. எனவே இபாதத்துக்களை நாங்கள் செய்கின்ற நேரத்திலே அந்த இபாதத்துக்களை நாம் செய்யும் போது அது ஃபர்லான வணக்கமாக இருக்கலாம் அல்லது சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்த போதிலும் சரி, அந்த இபாதத்திலே அல்லாஹ்வினுடைய நினைவு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுக்காக இதை நாம் செய்கிறோமே என்ற இஹ்லாஸ் என்ற மன தூய்மை ஏற்பட வேண்டும். அதிலே மனிதனுடைய பதவிகளுக்காக,
மனிதன் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, முகஸ்துதிகளுக்காக மனிதன் இபாதத்து செய்யக்கூடாது. அப்படி உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து 100 ஆண்டுகள் வாழ்ந்து அவன் எத்தனை வருடங்களாக அவன் தொழுதிருந்தாலும் சரி, அவன் எத்தனை ஆண்டுகள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரு மனிதன் ஜகாத்தாக கொடுத்திருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் என்ற மன தூய்மை ஏற்படவில்லை என்று இருந்தால், அந்த அமல்களை செய்கின்ற நேரத்திலே அவனுடைய இதயத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற எண்ணம் உருவாகாமல் இருந்தால் அவன் செய்த அத்தனை ஆண்டு இபாதத்துக்களும் பாத்திலாகி விடுகின்றன. அவன் செய்த அத்தனை இபாதத்துக்களும் அதற்குரிய நன்மைகள் இல்லாமலாகி விடுகின்றன என்பதனை ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டு இருக்கிறது. அல் குர்ஆனுடைய ஆயாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்மிலே எத்தனையோ பேர்கள் 50 வருடங்களாக 60 வருடங்களாக தொழுது கொண்டு இருக்கலாம். எத்தனையோ தடவைகள் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்கலாம். எவ்வளவோ பேர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை ஜகாத் கொடுத்து இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் செய்யப்படுவது அல்லாஹ்வினுடைய பாதையிலேதான். ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைக்காக தொழுகிறான். ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக கொடுக்கிறான். ஒரு மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த கட்டளைக்காக, வரையறைக்காக நிறைவேற்றுகிறான். ஆனால் இவைகளை செய்கின்ற நேரத்திலே இவனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் சொல்லுகின்ற நேரத்திலே அவனுக்கு இஹ்லாஸ், மன தூய்மை தேவைப்படுகிறது. அவனுக்கு இஹ்லாஸ் என்ற மன தூய்மை தேவைப்படுகிறது. இஹ்லாஸ் இல்லை என்று இருந்தால் அவனுடைய இபாதத்திலே வேலை கிடையாது. அவன் இரவு பூராக நின்று வணங்கட்டும், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இறைவனுக்காக வேண்டி தான தர்மமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கட்டும், பல ஹஜ்ஜுகளை இவன் செய்யட்டும். ஆனால் இஹ்லாஸ் இல்லை என்று இருந்தால் அவனுக்கு அந்த இபாதத்திலே எந்த விதமான ஒரு லாபமும் இல்லை என்பதனை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு என்று இபாதத்து செய்யப்படாமல் இருக்கின்ற நேரத்திலே அந்த இபாதத்துக்கு பெயர் முகஸ்துதி, அந்த இபாதத்துக்கு பெயர் ரியா. ஒரு மனிதன் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் தன்னை பற்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் தன்னை பற்றி இவன் ஒரு பெரிய ஒரு இபாதத்தாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் தன்னை பார்த்து பெரும் ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் தன்னை பார்த்து இவன் பெரும் ஒரு கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இவன் அத்தனை அம்சங்களையும் செய்கின்றான் என்று சொன்னால் இவனுடைய இபாதத்துக்கள் எல்லாம் வேலை கிடையாது. காரணம், அங்கே இருப்பது முகஸ்துதி, அல்லாஹ்வுக்காக செய்யப்படவில்லை, அல்லாஹ்வுக்காக அந்த இபாதத்துக்கள் புரியப்படவில்லை. எனவேதான் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய லிகா யாருக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, அல்லாஹ்வுடைய தரிசனம் யாருக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த மனிதர் இபாதத்து செய்யட்டும். எப்படி இபாதத்து செய்ய வேண்டும்? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, சாலிஹான நல்ல அமல்களை அவன் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய லிகா நமக்கு எல்லோருக்குமே தேவை. நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய லிகாவை விரும்புகிறோம். தொழுகின்றவர்கள், நோன்பு பிடிக்கின்றவர்கள், ஜக்காத்து கொடுக்கின்றவர்கள், ஹஜ் செய்கின்றவர்கள், இதை போன்ற இன்னும் எத்தனையோ இபாதத்துக்களை புரிகின்றவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய லிகாவை ஆசை வைக்கத்தான் செய்கின்றார்கள், ஆசை வைக்கின்றோம் நாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, சாலிஹான நல்ல அமல்களை அவன் செய்து கொள்ளட்டும். எப்படி செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும், நோம்பு பிடிக்க வேண்டும், சுன்னத்தானவைகளை செய்ய வேண்டும், இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது.
அந்த இபாதத்திலே இறைவனுடன் இன்னும் ஒன்றை ஜாயின்ட் ஆக்க கூடாது, அந்த இபாதத்திலே ஷிர்க்கை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் தொழுகின்றான் என்றால் அதில் எப்படி ஷிர்க் ஏற்படும்? ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்கின்றான் என்றால் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே எப்படி ஷிர்க் ஏற்படும்? ஒரு மனிதன் ஜக்காத்தை கொடுக்கின்றான் என்றால் அதில் எப்படி ஷிர்க் ஏற்படும்? அல்லாஹ் சொல்லுகிறார், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வை நீங்கள் வணங்குகின்ற போது, சாலிகான அமல்கள் புரிகின்ற போது அதிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த ஷிர்க்குக்கு தான் பெயர் ரியா என்று சொல்லப்படுவது. இதற்கு பெயர்தான் முகஸ்துதி என்று சொல்லுவது. தொழுகைக்காக தக்பீரை கட்டிவிடுகிறோம். ஒரு மனிதன் அருகாமையிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு விளங்குகிறது என்னைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறான். இவன் என்ன தெரியுமா செய்வான்? பெரும் ஒரு பக்திவாளனை போல, பெரிய ஒரு சூஃபி மகானை போல தன்னை ஒரு உருவாக்கி, தன்னுடைய கையுடைய அசைவுகள், தன்னுடைய செயல்பாடுகள், இவைகளை எல்லாம் ஒரு பெரும் ஒரு தக்குவாதாரியை போன்று இவன் தொழுகின்றான். ஆனா இவன் உள்ளத்தில் என்ன தெரியுமா இருக்கிறது? இவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் போய் இன்னொருத்தட்ட சொல்ல போகிறான், இன்னாலா சுப்ஹானல்லாஹ், பெரும் இபாதத்தாளி அல்லவா, இன்னாலா பெரும் ஒரு இபாதத்தாளி அல்லவா, என்னை பற்றி பேச போகிறார் என்பதற்காக தன்னுடைய அமலையே அலங்கரித்து முகஸ்துதியாக அந்த மனிதன் தொழுகையிலே ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஜகாத்தை கொடுக்கிறான், சதகாவை கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக, மദ്രസാக்களுக்காக, நல்ல நல்ல விஷயங்களுக்காக தான் கொடுக்கிறான். கொடுப்பது தவறு அல்ல. கொடுக்கின்ற நேரத்திலே இவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, இதுதான் விசேஷம். அன்புக்குரியவர்களே, வாரி வாரி கொடுக்கிறான், ஆனால் இவனுடைய நோக்கம் பிழைத்திருக்கிறது. நான் கொடுக்கின்ற நோக்கம் என்னை ஒரு கொடை வள்ளல் என்று இந்த ஊரிலே உள்ளவர்கள் பாராட்ட வேண்டும். இந்த ஊரிலே உள்ளவர்கள் இவன் ஒரு பெரிய ஒரு தனவந்தர் என்று இந்த ஊரிலே உள்ள மக்கள் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக இவன் ஜக்காத்தை கொடுக்கிறான், சதக்காவை கொடுக்கிறான் என்று சொன்னால் அங்கேதான் ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை அங்கே இருக்குகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு உம்ரா அல்ல, பல ஹஜ்ஜிகள், பல உம்ராக்கள் ஏன் செய்கிறார்கள் என்று பார்த்தால் உள்ளத்தில் இருப்பது அந்த பைத்துல்லாவை நாட வேண்டும், தன்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும், புனிதமான இடங்களை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. இருக்கின்ற நோக்கம் என்ன தெரியுமா? இத்தனை ஹஜ்ஜிகள் இன்ன ஹாஜி செய்திருக்கிறார், இத்தனை உம்ராக்களை இவர் செய்து முடிக்கிறார் என்று இவரை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஆலிமை எடுத்துக்கொண்டால் குத்பா, பிரசங்கம், பயான் நிகழ்வுகள், அவருடைய திறமை எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்லவைகளை சொல்லுகிறார், குர்ஆனை பேசுகிறார், ஹதீஸை சொல்லுகிறார். ஆனால் இவருடைய உள்ளத்திலே என்ன தெரியுமா இருக்கிறது? நான் ஒரு பெரும் ஒரு அறிவாளி, நான் ஒரு பெரிய ஒரு முஃப்தி, நான் சொல்வதை மக்கள் கேட்க வேண்டும், என்னை பற்றி பெரிய ஒரு ஆலிம், அல்லாமா என்று மனிதர்களுக்கு மத்தியிலே பேசப்பட வேண்டும் என்பதற்காக இவன் குத்பா, பயான் போன்ற நிகழ்ச்சிகளை செய்கின்றார் என்று சொன்னார். இவருடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இல்லை, ரியா என்ற முகஸ்துதி, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் என்ற இணை அங்கே உருவாகி விடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இணை வைக்கிற அல்லாஹ்வை இபாதத்து செய்யும் பொழுது, சாலிகான அமல்களை புரியும் பொழுது அதிலே இறைவனுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்துக்காக இன்னும் ஒன்றை அங்கே சேர்க்க கூடாது. இறைவனுக்காக வேண்டி என்று இருந்தால் அது இறைவனுக்காக வேண்டியே என்று இருக்க வேண்டும். அடுத்தவன் தன்னை புகழ வேண்டும், அடுத்தவன் தன்னை மெச்ச வேண்டும், அடுத்தவன் தன்னை பற்றி பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் வந்துவிடும் என்று சொன்னால் அங்கே ஷிர்க் ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஷிர்க்குக்கு ஷரியத்து சொல்லுகிறது, இது ஷிர்குன் ஹஃபியுன் என்று சொல்லுகிறது.
ஷிருக்குன் அக்பர் ஒன்று இருக்கிறது, அது பயங்கரமான ஷிர்க். அந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அந்த ஷிர்க் எந்த ஷிர்க்? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை தேர்ந்து எடுப்பது. மரத்தை வணங்குகின்றவர்கள், நெருப்பை வணங்குகின்றவர்கள், கல்லை வணங்குகின்றவர்கள், இப்படி காண்பதையெல்லாம் தன்னுடைய தெய்வமாக நினைக்குகின்றவர்கள் இணை வைக்குகிறார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் ரப்பாக ஒரு மனிதன் எடுத்துக் கொள்வது ஷிர்காக முடியாது. அதுதான் உண்மையான தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கை. அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய இடத்திலே வைத்து இலாகாக, ரப்பாக, தன்னுடைய நாயனாக ஒரு வஸ்துவை, இறைவனுடைய படைப்பை ஒரு மனிதன் எடுக்குகிறான் என்று சொன்னால் அங்கே ஷிர்கில் அக்பர் என்ற பயங்கரமான ஷிர்க் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் என்பதனை அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய இந்த உம்மத்தினர்களை பார்த்து அவர்கள் சர்டிபிகேட் வழங்கி இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? என்னுடைய உம்மத்தினர்கள் அந்த பயங்கரமான ஷிர்க்கை அவ்வளவு சீக்கிரமாக வைத்துவிட மாட்டார்கள். அவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய உம்மத்தினர்கள் ஷிர்க்கிலே போய்விட மாட்டார்கள். இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலா உம்மத்தி அல் இஸ்ராகு பில்லாஹ். என்னுடைய உம்மத்தினர்களிலே நான் அல்லாஹ்வுக்கு, நான் உங்களிடத்தில், அதாவது நான் மிக பயப்படுவது என்ன தெரியுமா? நீங்கள் ஷிர்க் வைத்து விடுவீர்களோ என்பதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஆக மிக பயமாயிருக்கிறது எனக்கு. என்னுடைய உம்மத்திலே நான் ஆகவுமே பயப்படுவது எதை தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதை, இணை வைப்பதை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், அமா இன்னி லஸ்து அகூல் யஅபுதுன ஷம்ஸா வலா கமரா வலா வஸனா. என்னுடைய இந்த உம்மத்தினர்கள் சூரியனை வணங்க மாட்டாங்க, என்னுடைய இந்த உம்மத்தினர்கள் சந்திரனை வணங்க மாட்டாங்க, என்னுடைய இந்த உம்மத்தினர்கள் சிலையை வணங்க மாட்டாங்க, அப்படி எந்த காலத்திலையும் ஷிர்க் வைக்க மாட்டாங்க. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க பாருங்க, எவ்வளவு உறுதியாக சொல்றாங்க. இன்றைக்கு மௌலித் ஓதினா ஷிர்க், கத்தம் ஃபாத்திகா கொடுத்தா ஷிர்க், ஜியாரத்துக்கு சென்றா ஷிர்க், அங்கு துஆ கேட்டா ஷிர்க், அது ஷிர்க் இது ஷிர்க் என்று எத்தனையோ விதமான ஷிர்க்குகளை சொல்லி ஒரு மூமினை, ஒரு முஸ்லிமை இன்று முஷ்ரிக்குகளாக, இன்று அடுத்தவர்கள், பிரமதத்தவர்கள் இஸ்லாத்தின் உள்ளே இருந்து கொண்டு முஷ்ரிக்குகள் என்று மூமின்களை சொல்லிக் கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதுவெல்லாம் ஷிர்க் கிடையாது. ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உம்மத்தினர்கள் இப்படி ஷிர்க் வைக்க மாட்டாங்க, இப்படி ஷிர்க் வைக்க மாட்டாங்க. நான் என்ன தெரியுமா பயப்படுகிறேன்? வலாக்கின் அமாலன் லிகைரில்லாஹ் வ ஷஹ்வத்தின் ஹஃபியா என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றாலும் கூட நான் பயப்படுவது என்ன தெரியுமா? நான் பயப்படுவது என்ன தெரியுமா? மறைமுகமான ஒரு ஷிர்க் இருக்கிறது. இது மிக பயங்கரமானது. இந்த உம்மத்தினர்கள் கபர வணங்க மாட்டாங்க, மரத்தை வணங்க மாட்டாங்க, சிலையை வணங்க மாட்டாங்க, இதொன்னும் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஷிர்க்கில மாட்டிக்கொள்வாங்க. அந்த ஷிர்க்கை நான் பயப்படுகிறேன். அந்த ஷிர்க் எந்த ஷிர்க் தெரியுமா? அதுதான் முகஸ்துதி. அடுத்த மனிதன் தன்னை புகழ்வதற்காக, அடுத்த மனிதனிடத்திலே தனக்கு பேரை எடுத்துக் கொள்வதற்காக ஒரு மனிதன் செய்கின்ற ஷிர்க் இருக்கிறது. இது ஆக பயங்கரமானது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். மாத்திரமல்ல, அருமை சஹாபாக்களுக்கு ஒரு நாள் குத்பா பிரசங்கம் செய்கின்ற நேரத்திலே சொன்னாங்கள், இத்தகு ஹாத ஷிர்க், இந்த ஷிர்க்கை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க, இந்த ஷிர்க்கை நீங்க தவிர்த்து ஒளிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அந்த ஷிர்க் ஆகிறது, முகஸ்துதியாகிறது. அஹ்ஃபா மின் தபீபின் நம், ஒரு எறும்பு, ஒரு எறும்பு ஊர்ந்து செல்வதை விட மிக நுணுக்கமாக அது வந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அது புகுந்து விடும் என்று சொன்னார்கள். எறும்பு ஓடும் பொழுது என்ன சத்தம்?
ட்ரெயின் போகின்ற மாதிரி தடபடண்டி சத்தமா கேட்க போகிறது? இல்லை. எறும்பு ஊர்ந்து செல்வதை விட மிக நுணுக்கமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த முகஸ்துதி வந்து பூந்துவிடும். முகஸ்துதி வந்து பூந்துவிட்டால் இவருடைய இபாதத்து நாசமாகிவிடும், இவருடைய அமல் தூளாகிவிடும். எத்தனை ஆயிரம் இவன் இபாதத்துக்கள் புரியட்டும், எத்தனை ஆயிரம் ரக்காத்துக்களை தொழுகட்டும், எத்தனை லட்சங்களை இவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கட்டும், அத்தனை இபாதத்துக்களும் அப்படியே பாத்திலாகி விடுகிறது, எந்த பிரயோசனமும் இல்லாமலாகி விடுகிறது என்பதனை ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக எங்களுக்கு தெரியாமலே எங்கட இபாதத்தில் புகுதக்கூடிய ஆக பொல்லாத ஒரு வைரஸ் இந்த முகஸ்துதி. அன்புக்குரியவர்களே, அது நமக்கு தெரியாமலே வந்துவிடும். மிக பயங்கரமாயிருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அதிலே அது எந்த ஒரு அடிப்படையிலே இருக்கிறவர்களாயிருக்கலாம், எந்த ஒரு மார்க்கத்துறையிலே இருப்பவர்களாயிருக்கலாம், எந்த அமைப்பிலே பார்த்தாலும் அன்புக்குரியவர்களே, முகஸ்துதி என்பது மிக பயங்கரமானது என்பதனை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். மறுமை நாளையிலே அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே 3 நபர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அதிலே ஒரு மனிதர் முன்னுக்கு வருவார். அவர்கிட்ட அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், உனக்கு நான் நல்ல வீரத்தை தந்திருந்தேன், நல்ல வீரத்தை தந்திருந்தேன். அன்புக்குரியவர்களே, நாங்க இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் கொஞ்ச காலம், சொற்ப காலம். நாம 5 வக்தின் தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம். அதுவல்ல முக்கியம். அதை நாம செய்கிற நேரத்தில் அது உயிரோட்டம் இருக்க வேண்டும், அது ரூஹானியத் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த அமல் அமைய வேண்டும். இதுதான் நமக்கு பிரதானம். இது வரவில்லை என்று சொன்னால் நாங்க எவ்வளவுதான் இபாதத்தில் எங்கட நேரத்தை எங்கட காலத்தை கழித்தாலும் அதுல வேலை கிடையாது. அன்புக்குரியவர்களை, இந்த உலகம் முடிவடைந்து விடும். இதற்கு பின்னால இருக்கிற உலகம் நீடூழிகால வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அங்கதான் அன்புக்குரியவர்களே நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது. அங்கேக்காக நாம சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியோ கஷ்டப்பட்டு 5 வக்து தொழுதாலும் சுன்னத்துக்களை தொழுதாலும் இதில் நாம அடுத்தவனுடைய எண்ணமே வராமல் எவர்களினாலேயும் மறுமையிலே எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அது மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்திலே நம்மை காப்பாற்ற போகிறது என்பதனை அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதனை கொண்டு வரப்பட்டு அந்த மனிதனிடத்திலே கேட்கப்படும், நான் உனக்கு வீரத்தை தந்திருந்தேன். எப்படி வீரம்? எத்தனையோ பேரை அடித்து கீழே போடுகின்ற அளவுக்கு சக்தி. இவருடைய பேரை கேட்டால் அந்த கிராமத்திலே எல்லாரும் பயம். இவருடைய பேரை சொன்னா அவங்க எல்லாருமே சரண்டர். இப்படி அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்து வச்சிருந்தான். அந்த அளவுக்கு சண்டித்தனம், வீரம் என்ற அளவுக்கு எதற்குமே அஞ்சாத நெஞ்சம் படைத்தவனாக அல்லாஹ் ஒரு மனிதனை கொடுத்திருப்பான். அந்த மனிதன் ஷஹீதாக்கப்பட்டிருப்பான். யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட இந்த மனிதனை அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், இப்ப நான் உனக்கு உலகத்தில் இப்படியெல்லாம் உனக்கு வல்லமையை தந்திருந்தேன், நீ என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொல்வாய், ரப்பே, நீ எனக்கு தந்த அந்த சக்தியால உனக்காக வேண்டி நான் ஜிஹாதிலே ஈடுபட்டேன், உன்னுடைய ஜிஹாதிலே நான் ஈடுபட்டேன், எத்தனையோ பேர்களை நான் சாற்றினேன் ரப்பே, எத்தனையோ பேர்களை கொலை செய்தேன் ரப்பே, அந்த யுத்தத்திலே தான் நான் ஷஹீதாகின்ற வரையிலே நான் அந்த யுத்தத்திலே போராடினேன் என்று சொல்லுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? இவன் சொல்வதெல்லாம் உண்மை. யுத்தத்தில் கலந்து கொண்டது, எத்தனையோ பேரை கொண்டது, ஜிஹாதில் கலந்து கொண்டு இவருடைய உயிர் போகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த ஜிஹாதுடைய பாதையில தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது உண்மை. அல்லாஹ் சொல்லுவான், நீ சொல்லுவது உண்மைதான், ஆனால் நீ பேசுகின்ற அந்த நீ செஞ்ச செயல்கள் எல்லாம் இருக்குகிறதே அது உண்மையிலேயே பொய்யாகத்தான் இருக்குகிறது. அது பொய். ஏன் தெரியுமா? நீ இவைகளை எல்லாம் செய்தாய்த்தான்,
ஆனால் உன் உள்ளத்தில் என்ன தெரியுமா இருந்தது? உன்னை பத்தி அந்த ஊர்ல உன்னை பத்தி பெரிய பாராட்டு கிடைக்க வேண்டும். நீ ஒரு பெரிய ஒரு சண்டியன், நீ பெரிய ஒரு மல்யுத்த வீரன், நீ பெரிய ஒரு யுத்தம் செய்யக்கூடிய அதாவது ஆற்றல் படைத்தவன் என்று உனக்கு பெயர்கள் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அந்த யுத்தத்திலே ஈடுபட்டாய். அது உனக்கு உலகத்திலே சொல்லப்பட்டாச்சு, உலகத்தில உன்னை பத்தி பேசப்பட்டார். இன்னாலா சுபஹானல்லா, எவ்வளவு பயம், எத்தனை பேரை கொண்டிருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டாச்சு. எனவே இங்க நீ போக வேண்டிய இடம் அதோ நரகம் இருக்கிறது, ஜபானியாக்களே இவனை இழுத்துக்கொண்டு அந்த நரகத்துக்கு போடுங்க என்று அல்லாஹ் ஷஹீதான மனிதனை நரகத்துக்கு அனுப்புவான். இன்னொரு மனிதரை கொண்டு வரப்படும். அந்த மனிதரை கொண்டு வந்து அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பார், என்ன தெரியுமா? பெரிய ஒரு ஆலிம், ஊர்ல பெரிய ஆலிம், அவர் கொடுக்கிறதா ஃபத்துவா, பெரிய முஃப்தி. இவரை அடிக்க ஊர்ல ஆள் இல்லை என்ற அளவுக்கு இவருடைய அறிவு திறமை, இவருடைய பேச்சு அப்படி, இவருடைய கிராத்து அப்படி, இவருடைய சிந்தனை அப்படி, எல்லாமே மிக பெட்டர், 100க்கு 100 சிறந்தவர். இப்படியான ஒரு ஆலிமை கூட்டி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வச்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், உனக்கு நான் இப்படி அறிவை தந்திருந்தேன், ஆற்றலை தந்திருந்தேன், நல்ல செல்வாக்க தந்திருந்தேன், அந்த வகையிலே உனக்கு நான் பெரும் பெரும் நேமத்தை தந்திருந்தேன், எனக்காக நீ என்ன செய்தா என்று கேட்பான். அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பே நீ அறிந்தவன் ரப்பே, நான் பயான் நிகழ்ச்சி நடத்தினேன், மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், மக்களை நல்ல வழியிலே அழைத்தேன், நல்லவைகளை எல்லாம் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், உன்னுடைய குர்ஆனை சொன்னேன், உன் நபியினுடைய ஹதீஸை சொன்னேன், மக்களுக்கு குர்ஆனுடைய நிழலில் ஹதீஸுடைய நிழலில் என்று எல்லாம் பிரச்சாரங்களை செய்து 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 மக்களுக்கு நான் என்னுடைய வாழ்நாளையை கழித்துக் கொண்டிருந்தேன் ரப்பே என்று அந்த மனிதன் சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான் அந்த நேரத்திலே அந்த மனிதனை பார்த்து, நீ இதையெல்லாம் செஞ்சாய்தான், ஆனால் நீ சொல்லுகின்றது பொய் என்று சொல்லுவான். நீ சொல்லுகின்றது பொய் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஏன் தெரியுமா? நீ இதையெல்லாம் செய்தாய்த்தான், நீ மார்க்கத்தை சொன்னாய்த்தான், குர்ஆனை பேசினாய்த்தான், ஹதீஸை நீ சொன்னாய்த்தான். ஏன் தெரியுமா நீ சொன்னாய்? உன்னை பத்தி பெரிய ஒரு முஃப்தி என்று ஊரெல்லாம் பேச வேண்டும், நீ ஒரு பெரிய ஒரு ஆலிம் என்று உன்னை பற்றி பேச வேண்டும், நீ பெரிய ஒரு அறிவாளி என்று உன்னை பற்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டது. நீ அப்படித்தான் நீ செய்தாய். எனவே அந்த உலகத்திலே உனக்கு அதற்குரிய வெகுமதி கிடைத்து விட்டது, உன்னை பற்றி பேசப்பட்டு விட்டது, உன்னை பற்றி பாராட்டப்பட்டு விட்டது, நீ பெரிய ஒரு ஆலிம் என்று உனக்கு சொல்லப்பட்டு விட்டது. இன்று பாருங்கள், உலகத்திலே எத்தனை உலமாக்கள், எத்தனை ஆலிம்கள் கடைக்கு கடையாக, தெருவுக்கு தெருவாக, வீட்டுக்கு வீடாக, சந்திக்கு சந்தியாக உலமாக்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். முஃப்தியா, அல்லாமாவா, ஆலிமா நிறைய காணப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரகத்திலே நான் அதிகமாக காண்பது இந்த ஆலிம்களை தான், நரகத்திலே நான் அதிகமாக காணுகிறேன் இந்த உலமாக்களை தான். யார் இவர்கள்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல, தனக்கு ஒரு கூட்டத்தை எடுத்துக் கொள்வதற்காக, தனக்கு பின்னால் ஒரு கோஷ்டியை திகழ்த்துவதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக திரிந்தவர்கள் தான் இவர்கள். ஆக இப்படியான இந்த ஆலிமை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ போக வேண்டிய இடம் சொர்க்கம் அல்ல, அதோ நரகம் இருக்கிறது. ஜபானியாக்களே, இந்த ஆலிமனை இழுத்து கொண்டு போ. எங்கேக்கு? நரகத்துக்கு இழுத்து கொண்டு போ. அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, யாருக்கு இது? குர்ஆனைத்தான் சொன்னாரு, ஹதீஸைத்தான் சொன்னாரு, நல்ல விளக்கங்களைத்தான் சொன்னாரு. எங்க போறாரு? நரகத்துக்கு போறாரு. காரணம், செஞ்சது இபாதத்து தான், ஆனால் உள்ளத்திலே ஏற்பட்டது முகஸ்துதி, உள்ளத்திலே ஏற்பட்டது ரியா. அடுத்த மனிதன் தன்னை பெருமையாக பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்ததின் காரணமாக அந்த மனிதன் நரகத்துக்கு இட்டு செல்லப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது ஒரு மனிதர் அந்த சன்னிதானத்திலே கொண்டு வரப்படும்.
அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு நான் நிறைய செல்வத்தை தந்திருந்தேன், அந்த லேன்ல இவ்வளவு வருமானம், இந்த லேன்ல இவ்வளவு வருமானம், நீயா இன்ன ஆளா? சுப்ஹானல்லாஹ், மாதத்துக்கு லட்சக்கணக்கு வருமானம் அல்லவா அவருக்கு. எத்தனை ஹஜ்ஜி, எத்தனை ஜகாத், எத்தனை உம்ரா, எவ்வளவு ஜகாத்து, எவ்வளவு தான தர்மம், எத்தனை பள்ளியை கட்டி கொடுக்கிறாரு, எத்தனை ஏழை எளியர்களுக்கு உதவி செய்கிறாரு. இப்படியெல்லாம் உனக்கு நான் இவைகளை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு செல்வத்தை தந்திருந்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹ்விடத்திலே, ரப்பே, நான் இப்படியெல்லாம் நான் செய்தேன் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் எத்தனையோ பள்ளியை நான் கட்டி கொடுத்தேன், எத்தனையோ மதரசாக்களுக்கு நான் உதவி செஞ்சேன், எத்தனையோ ஏழைகளுக்கு நான் தான தர்மங்கள் கொடுத்தேன், எத்தனையோ மதரசா மாணவர்களை படிப்பு வைப்பதற்காக நான் உதவி செய்தேன், எத்தனையோ குமர்களை குடிப்பதற்காக உதவி செய்தேன். இப்படி என்னவெல்லாம் நல்ல அமல்கள் இருக்கின்றனவோ அத்தனை நல்ல அமல்களுக்காக நீ எனக்கு தந்த செல்வத்தை ரப்பே ரஹ்மானே நான் செலவழித்தேன் என்று சொல்லுவான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவர் அப்படி மனுஷர் மதிச்சிருப்பாங்க. அல்லாஹு தாலா சொல்லுவான், அந்த நேரத்திலே அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், இதையெல்லாம் நீ செஞ்சாய்தான், ஆனா நீ செல்லுகிற செய்தி பொய். ஏன் தெரியுமா? நீ இதை செஞ்ச காரணம் என்ன தெரியுமா? உன்னை பத்தி பெரிய கொடை வள்ளல் என்று ஊரிலே பேசப்பட வேண்டும், உன்னை பற்றி பெரும் ஒரு கொடை வள்ளல் என்று உன்னை பற்றி பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே இவர் பெரிய ஜக்காத்து கொடுக்கிறவர், இவர் இஸ்லாத்துக்காக எதையும் செலவழிக்கிறவர் என்று இவரை பற்றி பெருசாக பாராட்டி பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ இத்துணை ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் தான தர்மங்களையும் நீ உலகத்திலே செய்தாய். உலகத்திலே உனக்கு அந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டன, உலகத்திலே அந்த பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டன. இன்று ஒரு தக்குவாவோட ஒரு எளிய ஒரு மனிதன் வந்தால் அவனுக்கு மதிப்பு கிடையாது. ஆனா ஒரு செல்வந்தர் வந்தால் அவர் எப்படித்தான் நடத்தையில மோசமாக இருந்தாலும், அவர் ஜகாத்தை கொடுத்திருந்தால், ஹஜ்ஜ செய்திருந்தால், உம்ராவை செய்திருந்தால், அவருடைய காலடியில எத்தனை பேரு, அவருக்காக மண்டிடுவது எத்தனை பேரு, அவருக்கு பின்னால எவ்வளவு பேரு. உலகத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற பதவி பட்டம் அத்தனையுமே கிடைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்லுவான், நீ எதை எதிர்பார்த்தாயோ, எந்த புகழ் உனக்கு வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அந்த புகழ் உனக்கு உலகத்திலே கிடைக்கப்பட்டு விட்டது. எனவே இங்கு நீ செல்ல வேண்டிய இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். ஜபானியாக்கள் அந்த மனிதனையும் நரகத்துக்கு இட்டு செல்லுவான். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். இது சாதாரண விஷயம் அல்ல. நாம் எல்லோரும் தொழுகிறோம், எவ்வளவோ பேர்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள், எவ்வளவோ பேர்கள் ஹஜ் செய்வார்கள், சுன்னத்தான வணக்கங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். பிறர்கள் தங்களை புகழ்வதற்காக, அடுத்தவன் தன்னை பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக, அது செல்வமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், எந்த துறையிலே எந்த முறையிலே வந்தாலும் அன்புக்குரியவர்களே, நமக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் மறுமையுடைய வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இதற்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் இபாதத்தையும் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற எண்ணத்திலே நாம் செய்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறலாம். இந்த உலகத்திலேயும் அதன் மூலமாக வெற்றி இருக்குகிறது, மறுமையின் நாளையிலேயும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வெற்றி இருக்குகிறது. மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய்த்து நின்றா அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா செய்வான்? எல்லோருக்கும் கூலி வழங்குகின்ற அந்த நாளையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், இங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம இபாதத்தை செய்யாமல் அடுத்தவன் எங்களை புகழோனும் என்பதற்காக வேண்டி. அன்புக்குரியவர்களே, இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு லேசில விளங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எறும்பு ஊர்ந்து செல்லியத்தை காண எங்கட அமல இபாதத்தை அழிச்சு போடக்கூடிய பெரிய ஒரு வைரஸ் இந்த ரியா, முகஸ்துதி என்று சொல்லுவது ஆக பயங்கரமானது. அது எங்களுக்கு தெரியாம ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மத்தினர்கள் ஷிர்குல் அக்பர வெச்ச மாட்டாங்க, அதை நான் நம்ப போறதும் இல்லை.
அதை செய்ய மாட்டாங்க என் உம்மத்தினர்கள். இன்றைக்கு சொல்லுவாங்களே, கத்தம் பாத்தியா ஓதினா, மௌலித் ஓதினா, பாங்க முன்னு சலவாத்து சொன்னா, சலவாத்து நாரி ஓதினா சிறுக்கன்னு சொல்லி, அதுல எல்லாம் ஒரு சிறுக்கும் கிடையாது. அது மார்க்கம் தெரியாதவன் பேசுறது, அது நமக்கு தேவையும் இல்லை அன்புக்குரியவர்களே. அது சிறுக்கல். அந்த சிறுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஒரு மூமினை பார்த்து ஒருவன் முஷ்ரிக் என்று சொல்வது சாதாரண வார்த்தை அல்லாது. அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாது. சிறுக்குடைய விஷயம் ஒரு மனிதனிடத்தில் இல்லாத ஒரு மனிதனை பார்த்து முஷ்ரிக்னு சொன்னா, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லா சஹீஹுல் புகாரியிலே ஒரு பாடத்தை போடுவாங்க. ஒரு மனிதனை பார்த்து முஷ்ரிக், ஒரு மனிதனை பார்த்து காஃபிர் என்று சொன்னால், இவனிடத்தில் அந்த செயல் இல்லாட்டி யாரு சொன்னானோ அது திரும்ப அவனுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஷிர்க்னு சொல்வது சாதாரண வார்த்தை அல்ல. சும்மா தொட்டது பிடிச்சது எல்லாத்துக்கும் ஃபத்வா கொடுப்பது அல்ல மார்க்கம் என்று சொல்வது. கபூர்ல போய்த்து ஜியாரத் செய்யனா என்னங்க ஷிர்க்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் துஆவை சொல்லி கொடுக்கறாங்க. கபருக்கு நீ போனால் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரகும் முஃமினீன் இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் ஓது. ஷிர்க்கண்டா ஏன் சொல்லுவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை கபருக்கு போவாங்க, ஜன்னத்துல் பக்கீக்கு போவாங்க, துஆ செய்வாங்க, அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்வாங்க, ஜியாரத் செய்வாங்க. வரலாறுகளிலே நாங்கள் பார்க்கிறோமே, இதுவெல்லாம் ஷிர்கா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மௌலிதை ஓதினால் ஷிர்க் என்கிறார்கள், ஸலவாத்து நாரியாவை ஓதினால் ஷிர்க் என்கிறார்கள். மிக பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. ஆகவே இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஏண்ட உம்மத்தினர்கள் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அது நான் கேரண்டி பண்ணுவேன். ஏண்ட உம்மத்து இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. கபர வணங்கவோ, கல்ல வணங்கவோ, சிலை வணங்கவோ போக மாட்டாங்க ஒரு காலத்திலேயும். ஆனால் நான் பயப்படுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாம உங்களோட அமல இல்லாமலாக்குற ஒரு வைரஸ், ரியா, முகஸ்துதி என்று சொல்வது. நீங்க தொழுதாலும் அடுத்தவன் மெச்ச வேண்டும் என்பதற்காக தொழாதீங்க. நீங்க சதக்கா கொடுத்தாலும் அடுத்தவன் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக நீங்க சதக்கா கொடுக்காதீங்க. நீங்க ஜகாத்து, ஹஜ்ஜி, உம்ராக்களை செஞ்சாலும் அடுத்தவன் தன்னை பார்த்து பெரிய ஹாஜியார், பெரிய தனவந்தர் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இதுதான் மிக பயங்கரமானது என்பதனை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, குறுகிய காலம் எங்களுடைய வாழ்க்கை என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் காரில் ஓடலாம், வாகனத்தில் ஓடலாம், கோடா கோபுரங்களில் வாழலாம், எல்லாம் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஷரியத்து தடையும் செய்யவில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் நாம் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம் ஒரு நாள், உடனே எங்கட நிரம்பு ரத்த ஓட்டம் நிக்க போகிறது ஒரு நாள். நின்றா நாம பார்க்க போறோம் மர்ம நாளத்தான். கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷர் மைதானம், சொர்க்கமா நரகமா, இதைத்தான் நாம நினைச்சு நாம செய்கின்ற இந்த உலகத்தில நாம செய்கின்ற ஒரு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டியே என்று அவைகளை ஆக்கி இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ரஹ்மத்து செய்தல்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்களை நீ கபூல் செய்தல்வாயாக. நாங்கள் செய்கின்ற அமல்கள் குறைவாக இருக்கலாம் யா அல்லாஹ், ஆனால் அவைகளிலே முகஸ்துதிகள் கலந்து விடாமல், பெருமை, ரியா போன்றவைகள் கலந்து விடாமல் யா அல்லாஹ் உனக்காக இஹ்லாஸாக எந்த ஒரு சிறிய அமலையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து உன்னுடைய ரிலாவுடன் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவினுடைய அடிப்படையிலே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஆத்மாக்களை நீ கைப்பற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.